வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சுற்றுலா பயணிகளின் வரவேற்பும் எதிர்ப்பும். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் உச்சமடைய தொடங்கிவிட்டது. இதனால் வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கிவிட்டனர். இதன் காரணமாக அனைத்து சாலைகளிலும் உதகை நகரிலும் கடும் வாகன நெரிசல் ஏற்படுகிறது. இதனை தடுக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இதன்படி அத்தியாவசிய வாகனங்கள் தவிர பால், பெட்ரோலியம், சமையல் எரிவாயு, இதனை தவிர அனைத்து கனரக வாகனங்கள் 27/4/2024, 28/4/2024 மற்றும் கோடை விழாவான 1/5/2024 முதல் 31/5/2024 வரை காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை உதகை நகருக்குள் வர அனுமதி இல்லை. கூடலூரிலிருந்து உதகைக்கு வரும் அரசு பேருந்து தவிர அனைத்து சுற்றுலா பேருந்துகள், வேன் மற்றும் மேக்ஸி கேப் வாகனங்களும் HPF கோல்ஃப் கிளப் சாலை பகுதியில் நிறுத்தப்பட்டு அதில் வரும் சுற்றுலா பயணிகள் அரசு சுற்றுப்பேருந்தை பயன்படுத்திக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் குன்னூரிலிருந்து உதகைக்கு வரும் அரசு பேருந்து தவிர அனைத்து சுற்றுலா பேருந்துகள், வேன் மற்றும் மேக்ஸி கேப் வாகனங்களும் ஆவின் வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் அரசு சுற்றுப்பேருந்தை பயன்படுத்திக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து சுற்றுலா பயணிகள் வரவேற்பு தெரிவித்தாலும் குழந்தைகள் மற்றும் உடைமைகளுடன் மாற்றுப் பேருந்தில் ஏறிச் செல்வது சுமையாக உள்ளதாகவும் கருத்து தெரிவித்துள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.